பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 26:25 நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவ, பெரிய காரியங்களை செய். பாருங்க, ஒரு அழகான வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம வாழ்க்கையில தரித்திரம், ஏழ்மை, ஆகாதவன், பொல்லாதவன், உதவாதவன் என்ற வார்த்தைகளை கேட்டிருப்போம். ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மேன்மேலும் பலப்படுவாய். இதுல இந்த திறமை இல்லை, இந்த அறிவு இல்லை, நீ இன்னும் உயர்வ. அங்க பாருங்க, மேன்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்கள் செய். இது நீ செஞ்ச செயல்லாம் கிடையாதுங்க, ஒரு பெரிய காரியங்களை செய்வேன். இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் கேட்பதுக்கு அருமை. நம்முடைய தாய் சொல்லியிருந்தா, நம் நண்பர் சொல்லியிருந்தா நம்ம ரொம்ப உச்சம் குளிர்ந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். ஆனா இந்த இடத்துல சவுல அவன் உயிரை வாங்குகிற, கொல்லுகிற, அவன் எதிரியாக தாவீதை அவன் உயிரை வாங்குற, கொள்ளுகிற அவனுக்கு எதிரியாக சவுல் அவனை பார்த்து சொல்றான், அதுதான் ஆண்டவரே, எந்த வாய் உங்களை தூஷிச்சதோ, குறை பேசுதோ, அந்த வாயை கொண்டே தேவன் மகத்தான காரியங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு செய்வார். எப்படி சொல்வாரு? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ மக்களை, இந்த ஆண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரு கண்கள் முன்பாக சபிக்கப்பட்டவர்களோ, குறையானவர்களோ, நீங்கள் ஆகாதவர்களோ, பொல்லாதவர்களோ காணப்பட்டீர்களோ, அவர்கள் கண்கள் முன்பாக ஒரு நீதி, ஒரு நியாயம், அது சிறந்ததா இருக்கும். பாருங்க, 2 முறை சவுல் தாவீது கையில மாட்டிக்கிறான். ஆனாலும் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கொல்லாத. அவன் அவர்களை தடுத்தது மாத்திரம் இல்ல, அதுல உறுதியா இருந்தான். நீங்க நீதிக்கு உண்மையா இருந்தா, இன்னைக்கு நிறைய பேர் மாமனுக்கு சப்போர்ட்டா, மச்சனுக்கு சப்போர்ட்டா, நமக்கு எதனா ஃபேவரா இல்லையா, அதனால உடனே தூஷிக்கிறோம், குறை பேசுறோம், செய்யாத தவறு கூட மற்ற மேல போட்டு திணிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அழகான ஒரு புரிதல் தாவீதுக்கு இருந்தது. அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவன் இந்த நாட்டினுடைய அரசன், அவனை தொடக்கூடாது. அந்த ஒரு புரிதல், ஒரு காலம் வரும், எனக்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார், ஒரு காலம் வரும், நான் சவுல் கீழே அடங்கிதான் இருப்பேன். அது வரைக்கும் இன்னைக்கு இருக்கா எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் அடங்கி பொறுமை. நமக்கு நம்ம கெட்டவளா இருந்தாலும் நமக்கு பாராட்டணும். நம்ம ஒரு வேலையும் செய்ய, ஊழியத்துல கூட நிறைய பேர் ஒரு ஊழியம் செய்ய மாட்டான், ஒரு ஊழியத்துக்கு உதவியா இருக்க மாட்டான், அவங்களுடைய பிரசன்டேஷன் கம்மியா இருக்கும். ஆனா புகழ்ச்சி, பாராட்டு எதிர்பார்ப்பான். இது இன்றைய கால நிலை. ஆனா இது வித்தியாசமான ஒரு அனுபவம். பாருங்க, தன் உயிரை வாங்க தேடுகளுடைய உயிரை 2 முறை காப்பாற்றுகிறார். ஏன்னா உயரிய ஆவிக்குரிய சிந்தை, உயரிய ஆவிக்குரிய எண்ணங்கள், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கும் என்றால், தேவ மக்களே, இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே அவனுடைய தாவீதை கொல்ல துடிக்கிற அதே சவுல் வாயில அற்புதமான வார்த்தை, அழகான வார்த்தை, என் மகனே, நீ ரொம்ப என் உயிரை உன் உயிரை போல நினைச்ச, அவ்வளவு மேன்மையை நினைச்ச, உன்னோட குவாலிட்டியான குணம் சூப்பரா அப்படின்னு பாராட்டி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், இனிமேல் உன் பிராணை நான் கொல்ல தேடுவதில்லை, உனக்கு விரோதமான எழுப்புவதில்லை என்று சவுல் தாவீதினுடைய அந்த அன்பையும் அவன் மேல் வைத்த அந்த மரியாதையும் கடைசி வரை காப்பாற்றினான். எத்தனை பேருக்கு உங்களுடைய ஊழியக்காருக்கோ, உங்களுக்கு பெரியோருக்கோ, பெற்றோருக்கோ வேலை வச்ச மரியாதை, அன்பை நீங்க காப்பாத்துறீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா தூக்கி எறிகிற மக்களா இருக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு உங்களை இன்னொருத்தனை தூக்கி எறிஞ்சா இன்னொரு சமயத்துல உன்னை தூக்கி எறிய அநேகர் ஆயத்தமா இருப்பார். அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட தேவ மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களோடு இயேசு இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. தேவன் எப்பயுமே பிசாசு குணத்தை உடையவர் அல்ல. அவர் அன்பு நிறைந்தவர், தாழ்மை நிறைந்தவர், ஐக்கியத்திலே அவர் தன்னை இணைத்துக் கொண்டவர். அந்த தேவன் பிரிவினைக்கு தேவன் அல்ல, கழகத்துக்கு தேவன் அல்ல. ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் இருப்பார் என்றால் அவன் ஆவிக்குரிய குணத்தை தான் வெளிப்படுத்துவார். நிறைய பேர் பாட தெரியும், பிரசங்கிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும், ஊழியத்தோடு வளர்க்க தெரியும். ஆனால் அது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருப்பதினாலே அது கிறிஸ்தவ பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களுக்கு ஒரு சோதனையிலே, பாடுகளிலே, நெருக்கடிகளிலே, ஒருவேளை சத்துருக்கு ஒரு தீமை வருகிற நேரங்களிலே நீங்கள் எப்படி நீங்கள் நடத்திக் கொள்கிறீர்கள்? தாவீது அந்த அனுபவத்தை பாருங்க. தன் உயிரை வாங்க வருகிறவன், அவன் மாட்டிக்கொள்ள போது கூட தன் வேலைக்காரனை பார்த்து, ஜாக்கிரதை, அபிஷேகம் பண்ண மனுஷனை தொடாத என்ற அவன் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி, அந்த புரிதல் தான் தாவீதை அரசனாக சிங்காசனத்தில் எத்தனை எதிர்ப்புகள், போட்டிகள், பொறாமைகள் வந்தாலும் அவனால் கீழே யாரால் விட முடியவில்லை. தேவ மக்களை, இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மேன்மேலும் பலப்படுகிறவர்களாக, கர்த்தருக்கும் தேசத்துக்கும் பெரிய காரியங்களாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்துக்கு போடுங்கள். ஒரு காலம், இந்த காலம் நீங்கள் ஆசீர்வதிக்கிற காலம், இந்த காலம் நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிற காலம், இன்னும் பலப்படுகிற காலம். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுங்கள்,
பலப்படுங்கள், பலப்படுங்கள். தேவன் உங்களுக்குரிய அடையாளத்தை, உங்களுக்குரிய உயர்வை, உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்க விட மாட்டார். கர்த்தர்களோடு இருப்பாராக. God bless you. God bless you. God bless you.